ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தமிழ்நாடுடைய ஆளுநர் மாளிகையை ராஜ்பவன் சொல்லிகிட்டு இருந்தோம். அதை நம்ம ஆர்என் ரவி விவேகாதிகாரருக்கு ஆர்என் ரவி என்ன பண்ணியிருக்காரு, கோரிக்கை வச்சேன்னா இதை லோக் பவன் மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அது பேர் மாற்றிருக்காங்க. தமிழ்நாடு மக்களுக்கு எதிரான பல சட்டங்களை கொண்டு வர மாட்டார். அது எந்த மசாலும் சைன் போட மாட்டார். தமிழ்நாட்டுக்கு தமிழ் முல்லாச்சத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஆளுநர் ரவி இப்போ லோக் பவன் மாற்றிருக்கிறது ஒரு பேசும் பொருளாகிட்டு இது ஒரு மக்கள் பவன் சொல்கிறாங்க. ஸோ அப்போனா இவர் நினச்சா என்ன வேணாலும் மாற்றுவார் போல். யூஜிசி போர்டை கலைக்க போகிறாங்க டிசம்பர் 1க்கு மேலே கூட்டுற பார்லிமெண்ட் கூட்டத்தில். ஸோ என்னென்ன அட்டூழியம் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. ஆர்என் ரவி தன்னுடைய ஹிந்துத்துவ கருத்துக்களை சொல்லி தமிழ்நாட்டில் கலவரத்தை உருவாக்குறதுக்கான வேலையில் ஈடுபட்டார். திமுக இவரை குற்றம் சாட்டுது. ஸோ மேலும் இவருடைய பேச்சும் கருத்தும் திமுகவுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கான்றும் ஒரு பக்கம் பேசப்படலாகுது. ஸோ யூனிவர்சிட்டியோட இன்னாக்ரேஷன் இவர் இருக்கக்கூடாது, அதாவது ஆளுநர் துணைவேந்தராக இருக்கக்கூடாதுன்ற மசோதா நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போய் அது தமிழ்நாட்டுக்கு ஃபேவராக வந்துச்சு. ஆர்டிகல் 142 ஆனால் மறுபடியும் உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்கு. அந்த கேஸ் நிலுவையில் தான் இருக்குது. இதுவும் ஆர்என் ரவி அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் ஒரு ஆளுநர் துணைவேந்தராக இருக்கனால தன்னுடைய ஹிந்துத்துவ கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் சொல்லி அவங்கள ஒரு ஆர்எஸ்எஸ் வாதியோ அல்லது ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தை வளர்க்கறதுக்கான வேலையை இவர் பார்க்குறாருன்னு தான் எல்லாத்தோட கருத்தாக இருக்குதுன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறும் முத்து பிரகாஷ். பை.